ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 தமிழ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் காளிதாஸ் 2. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாயிரத்தி 19 வந்த சூப்பர் ஹிட் படமான காளிதாஸ் படத்தோட தொடர்ச்சியாக இருந்தாலும் இதோட கதை தனியாக இருக்கு. படத்தோட ஆரம்பமே செம மாசா பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ரவுடிய வக்கீல் கெட்டப்ல வந்து ஸ்டீஃபன் கடத்தி கொலை பண்றாரு. அந்த ஸ்டீஃபன் யாருன்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஊர் பக்கம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஃபேமிலியோட குழந்தையான மித்ரா காணாம போகுதுன்னு கம்ப்ளைண்ட் வருது. இந்த கேஸை விசாரிக்க நம்ம இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் அவர்கள் என்ட்ரி கொடுக்கிறாரு. சாதாரண கடத்தல் கேஸ்ன்னு நினைச்சா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பழிவாங்குற லேயர் தான் இந்த படமான காளிதாஸ் 2. பரத் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செம கம்பேக் கொடுக்குற படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த போலீஸ் யூனிஃபார்ம்ல ரொம்ப கூர்மையான ஒரு அதிகாரியா மிரட்டியிருக்காரு. பவானி ஸ்ரீ அசிஸ்டன்ட் கமிஷனரா நடிப்புல பிச்சுட்டாங்கன்னே சொல்லணும். ஆனா அவங்க எடுக்கிற சில முடிவுகள் மட்டும் நமக்கு கொஞ்சம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தோணுது. அஜய் கார்த்தி வசனம் கம்மியா இருந்தாலும் அவரோட அந்த அமைதியான வில்லத்தனம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஸ்பெஷல் கேமியோவா கிஷோர் மற்றும் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்த சீன் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சுன்னே சொல்லணும். டைரக்டர் ஸ்ரீசெந்தில் முதல் பார்ட் மாதிரியே த்ரில்லர் எலிமெண்ட்டை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ரொம்ப செமையாக இருந்துச்சு. மியூசிக் சாம்சியஸ் அவர்கள் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பிஜிஎம்ல வேற லெவல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லணும். சின்னஞ்சிறு கிளியே ரீமிக்ஸ் பாட்டு படத்தோட எமோஷனலை அதிகப்படுத்துதுன்னே சொல்லணும். கேமரா ஒர்க்குன்னு பார்க்கும்போது சுரேஷ் பாலாவோட சினிமாட்டோகிராஃபி அந்த த்ரில்லர் மூட அப்படியே நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 மணி நேரம் படம்னு கதையை கரெக்டாக முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல மட்டும் கதை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் லாகிங்காகவும் ஃபீல் ஆச்சு. போலீஸ் பண்ணுற சில விஷயங்கள் லாஜிக் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அண்ட் இந்த மூவி யாருக்கு செட் ஆகும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைமில் என்னால் டெய்லியும் கொண்டு வந்து சேர்க்க முடியும். நீங்கள் ஒரு சீட் எஜ்ஜில் உட்காந்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல் பார்ட் பார்க்கலைனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ஒரு தனி கதையாக தான் இருக்குது. இந்த மூவியோட ரன் டைம் 2 hours 3 minutes கிட்ட இருக்கு. இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.5. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.